அன்பானவர்களே, உடனடியாக கலை நிகழ்வுகள் நடைபெற இருப்பதால் விழாவிற்கு தலைவராக நமது பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். உலகின் இருளை விளக்கவே வளமே இனிது நிலவவே, உலகின் ஒளியாய் உதித்தவா உலமே ஒளிர வருவீரே இறைவா. என் பாதைக்கு விளக்காகும் என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, என் ஆற்றலும் வலிமையும் நீயாக, என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். விடியலை தேடிடும் விழிகளிலே, புது விளக்கினை ஏற்றிடும் பேரொளியே. பால் நினைந்தூட்டும் தாயும் நீ, என் வாழ்வழி பயணத்தின் பாதையும் நீ. பகமனம் அமர்ந்தெனை ஆழ்பவன் நீ, என் மீட்பு
தேவனும் நீயே இறைவனும் நீயே நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். இறைவனுக்க நடனமாடிய எம் ஆசிரியர்களுக்கு நன்றி. வரவேற்புரை. வாசமிகு வாடாத மல்லிகை போல் பாசமுடன் வரவேற்புரை வழங்க மறைக்கல்வி ஆசிரியர் ஹேமா அவர்களை அழைக்கிறோம். உயிர் கொடுத்து உடன் இருந்து காக்கும் உன்னத கடவுளை முதலில் நம் மத்தியில் வரவேற்கிறேன். எம் மறைக்கல்வி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள மேன்மை பொருந்திய நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்திரு பால்ரோமன் அவர்களையும் விடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய் வருக வருக என வரவேற்கிறோம். அரும்பரிசு 1000 கொடுக்கலாம் மாணவர்களுக்கு, பெரும் பரிசு மறைக்கல்வி என பேசு. அக்கல்விக்கு வழிகாட்டியான எம் அருட்சகோதரிகளை வாஞ்சையோடு வருக வருக என வரவேற்கிறேன். எப்பிறப்பிலும் கற்றலும் கற்றலின்படி நிச்சலும் என பெரிதாக எண்ணி சிறப்பாக எம் மறைக்கல்வி இயங்குவதற்கு காரணமான எம் ஆசிரிய தோழிகளை இவ்விழாவிற்கு அன்போடு வரவேற்கிறேன். என்றும் இனிய புன்முறுவலுடன் பசுமை மாறா பாச பறவைகளான எம் மறைக்கல்வி மாணவர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறேன். இறைவனின் வார்த்தையே ஞானத்தின் ஊற்று, இடமுண்டோ எண்ணத்தில் வேறு என்று தம் பிள்ளைகளை மறைக்கல்வி கற்க அனுப்பி வைக்கும் பெற்றோர் பெரியோர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் மறைக்கல்வி ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்று புனித சவேரியார் திருவிழா வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையை நட்பாங்குடனே அளித்திட்ட செல்வி ஹேமா அவர்களுக்கு நன்றி. மாறவே முடியாத மழலை பருவம் மகத்தான மகிழ்ச்சி பருவம். நாம் மாறவே முடியாத மழலை பருவம் மகத்தான மகிழ்ச்சி பருவம். தத்தி தத்தி நடந்த பருவம், மயிலை போல் நடனமாடும் பருவம், கவலையில்லா மகிழ்ச்சி பருவம். பிரைஸ் 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 தி லார்ட். மழலையர்களின் நடனம்.
வண்ணத்து பூச்சிகளுக்கு நன்றி. மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மில் பயணிக்கும் மனிதர்களை பொறுத்து. நம் உள்ளத்தையும் மகிழ்ச்சியாக்கி துள்ளி குதித்து ஆடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் சின்னஞ்சிறுவர்கள். கள்ளமில்லா உள்ளம் கொண்ட இயேசுவின் கண்மணிகளுக்கு நன்றி. வாழ்வின் மூலாதாரம் உன்னத உணவே. உணர்ந்து உண்டால் அதுவே வாழ்வின் உயர்வு. இயற்கை உணவை இசைந்து உண்டால் இளமையாய் வாழலாம் என்னாலும். வெந்த உணவை வேண்டிய மட்டும் எடுத்துக்கொள், பொரித்த உணவை போதும் என்று நிறுத்திக்கொள். மக்களே, மண் மெஸ்ஸுக்கு போறீங்களா இல்லை மதுரா மெஸ்ஸுக்கு போறீங்களா? எப்பப்பா நல்லா பசிக்குதுடா, எங்க போய் சாப்பிடலாம்? மன்னா ஹோட்டலும் இருக்கு, மதுரா ஹோட்டலும் இருக்கு. மதுரா ஹோட்டல் 24 மணி நேரம் திறந்து வச்சாலும் கூட்டம் பிச்சுக்கிட்டு தான் போகுது. மன்னா ஹோட்டல்ல கூட்டம் இல்ல. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இலவச சாப்பாடு போட்டே அங்க கூட்டம் இல்ல. அப்ப எதுக்கு நம்ம அங்க போனோம்? நீ முதல்ல மன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டு பார்த்திருக்கியா? சாப்பிட்டெல்லாம் பார்க்கல, நமக்கு கூட்டம் தானே முக்கியம். அப்போ மதுரா ஹோட்டல்ல உள்ள உணவு மதுரமா இருக்கும்னு சொல்ற. சரி, அப்போ மதுரா ஹோட்டலுக்கே போவோம். இவ்வளோ பொருள் செஞ்சுருக்கோம், பெரிய அளவில் சேல்ஸ் இல்லையே சார். நம்மளும் 23 வருஷமா ஹோட்டல் நடத்திட்டு தான் வரோம். இத்தனைக்கு நம்ம கலப்படம் இல்லாத உணவு தான் கொடுக்குறோம். ஏன் சார் கூட்டமே வராமல் இருக்கு? இன்னைக்கு ஜனங்கள் ஆரோக்கியத்தை மறந்துட்டு ருசிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஹோட்டல் டேஸ்ட் தெரிஞ்சவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. நம்முடைய கடமையை நாம ஒழுங்கா செய்வோம். கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வர்றது நம்ம எஜமானுடைய வேலை.
வாங்க வாங்க வாங்க. மதுராக்கு வாங்க, மெய் மறந்து போங்க. வாங்க வாங்க வாங்க. எலிக்கறி, புலிக்கறி, தொடக்கறி, மரக்கறி, சுறாக்கறி, புறாக்கறி, இறாக்கறி. வாங்க வாங்க வாங்க. மதுராக்கு வாங்க, மெய் மறந்து போங்க. குடலு, ஈரலு, மூளை, காடை. வாங்க வாங்க. மதுராக்கு வாங்க. ரத்த வறுவல், முட்டை வறுவல், காடை பொரியல், நண்டு அவியல், இறால் துவையல். நெத்தலி, பச்சடி, கிச்சடி, மொத்தத்துல வரசடி. வாங்க வாங்க வாங்க. ஊருவன, பரப்பன, உருளுவன, தாவுவன, நடப்பன, நீந்துவன. இது எல்லாத்தையும் லவக்கண சாப்பிட. வாங்க வாங்க வாங்க. மதுராக்கு வாங்க. மதுராக்கு வாங்க, மெய் மறந்து போங்க. வாங்க வாங்க வாங்க. ஹோட்டல் மதுரா தானே? ஆமா அண்ணாச்சி, மதுரா ஹோட்டல் தான். ஒண்ணுல நம்ம சபையில என்ன கிறிஸ்துமஸ் பிரதானமாகும். பாயக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பானோல்ல. நாம ஏதாவது கண்டிப்பா செய்யணும்ல. ஆமா, நம்ம தானே செய்யணும். தரமா செஞ்சிருவோம். சொல்லுங்க. நமக்கு ஒரு 50 மட்டன் பிரியாணி வேணுமே. வா, 50 மட்டன் பிரியாணி இருக்கா? அண்ணாச்சி 30 மட்டன் பிரியாணி தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லையா? அப்படின்னாலும் 20 இடிக்கோ. முடியல நாய. அண்ணாச்சி, உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பார்த்துடுங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்து வாங்கட்டா. அது எப்படி ரெடி ஆகும் அண்ணாச்சி உங்களுக்கு? எங்க ஹோட்டலுக்கு ஒரு நேம் இருக்கா இல்லையா? அண்ணாச்சி, நாங்க வெறும் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கறது இல்லல்ல, நேரம், தரம், அன்பு, சுவை, உண்மை, பாசம், இது எல்லாத்தையும் சேர்த்துலாம் அண்ணாச்சி உங்களுக்கு தரோம். அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் அண்ணாச்சி. அப்புறம் முக்கியமா வரும்போது பை கொண்டு வந்துருங்க. ஏன்னா அண்ணாச்சி, இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுல்ல. அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கணும் பார்த்தீங்களா? ஆமா அண்ணாச்சி, ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றேன். வைக்கிட்டா. கொண்ட வர இருக்கு, ஆனா பழஞ்சாவடத்துக்கு மட்டும் இடம் இருக்கு. இது என்ன? மன்னா மிஸ். நமக்கு ஒரு சாப்பாடு பார்சல். நானும் 25 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். கடைக்கு ஆள் வந்த மாதிரியும் தெரியல, போன மாதிரியும் தெரியல. எதுக்கு போய் கடையை திறந்து வச்சிருக்கீரு? நான் வாரு நேத்து வந்த பயக்க சட்டுன்னு வளர்ந்துட்டானுல்ல. யோ, சொன்னா நம்ப மாட்டீங்க. அமிர்தம்யா வச்சானே ஒரு வெள்ளாட்டாங்கறி. சும்மா வாயில வச்சாலே வலிக்கிட்டுலாம் போகுது. வாயிலே பனிச்சருக்கு விளையாடுதுன்னா பாத்துக்கியா. நீரு கொஞ்சம் ட்ரெண்டுகளை மாற்றும். இன்னும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு எதுக்கு வருது? ஐயா, எங்க ஹோட்டலுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதோ கூட்டம் சேர்க்கிறதோ இல்லை. ஆரோக்கியமான உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க நோக்கம். அதுக்காக தான் பாருங்க, புதன்கிழமை, சனிக்கிழமை, ஏன் ஞாயிற்றுக்கிழமையும் லாபத்தை பார்க்காம மனப்பூர்வமா இலவச சாப்பாடு கொடுக்கறோம். சரி, கொடுக்கறல்ல. எவன் வாரான்? ஈ வந்த ஈயாவது ஓட்டலாம். ஈ கூட வர மாட்டேங்களா? ஏன் வரல? கேள்வி. ஏன் வரல? தரம் இல்ல. எப்படி தரம் இல்ல? எங்களுடைய தரம் வியாதி படுக்கையில் இருக்கும்போது தெரியும். எங்களுடைய தரம் சோதனையில தெரியும். நாங்க ருசிக்காக மட்டும் சாப்பாடு கொடுக்கல, பசிக்காக சாப்பாடு கொடுக்கிறோம். ஆட நிறுத்தியா, நீ இந்த பழங்கால கீரைகளையும் வாழைத்தண்டுகளையும் வேப்பம் பழங்களையும் இஞ்சி சாறுகளையும் பிடிஞ்சி பிடிஞ்சி கொடுத்துக்கிட்டு இருந்தான்னா ஒரு பயலும் வரமாட்டாயா? எப்படி ஒரு பயம் வரமாட்டான். அப்ப இதுக்கு ஆர்டர் பண்ணேன்னு கேட்பேன். நமக்கு இந்த சங்கராண்டி எல்லாம் பிடிக்காது. என்ன பண்ண, எங்க வீட்டுல ஒருத்தி இருக்கல்ல, வாங்கடமா கதின்னு கிடக்கா. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. அது எதுவும் மாயமோ மந்திரமோ கிடையாது. ஆரோக்கியத்தை விரும்புறவன் மண்ணாவை தேடி வருவான். அவனை கூவி இழுக்க வேண்டியதில்லை. என்னங்க சார் உங்க சாப்பாடு? நீர் திருந்த மாட்டிருவாய். திருந்தவே மாட்டேன். ஒரு அனுதாபத்துல சொல்றேன், திருந்தி ட்ரெண்டுகளை மாத்திடும். சரி, கரெக்டா? வாய்ப்பே இல்லை, தேராது. ஏய், எங்க போயிட்டு வர? அது ஒரு பெரிய கதை. நான் அந்த பக்கத்துல உள்ள இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னாச்சு? மேலும் கீழும் ஒரே போக்கா இருக்கு. ஏன்? நீ என் நண்பனால உன்ட்ட ஓப்பனா சொல்றேன், மதுராங்கிற பேரை மட்டும் கேட்டு தயவு செய்து உள்ள போயிடாதே. சாப்பிடும் போது ஏதோ மதுரமா தான் இருக்கு, முடிவை பாரு. இதான் டாக்டர் எதுவும் மருந்து தரல உனக்கு? மருந்து எதுவும் தரல. மன்னா மெஸ்ல
தொடர்ச்சியா சாப்பிட சொல்லியிருக்காரு. நீயும் என் கூட சாப்பிட மன்னா ஹோட்டலுக்கு வா. நமக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. சொன்னா கேளு, பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். நல்லா இல்லாமலே ஹாலாந்து போலாந்து நியூசிலாந்து பின்லாந்துன்னு சாப்பாடு போயிட்டு இருக்கு. மன்னா ஹோட்டல் சொல்றிய, புதன்கிழமையோ சனிக்கிழமையோ ஃப்ரீயா சாப்பாடு போட்டுமே பக்கத்துல உள்ளவங்க கூட வர மாட்டேங்கிறான். இதுல இருந்தே இந்த ஹோட்டல் லட்சணம் தெரியலையா? வாடகை கிடந்து சும்மா. ஐயா மணி 10 ஆச்சு, நிறைய சாப்பாடு மீதி கிடக்கு, என்னையா பண்ண? அது என்ன கேள்வி? வழக்கம் போல நம்ம செய்யறது தானே. ரோட்ல எத்தனையோ பேர் பசியும் பட்டினியுமா இருப்பாங்க. சாப்பாட்டை பேக் பண்ணு, அவங்களுக்கு போய் கொடுப்போம். மட்டன் பிரியாணி கேட்டா என்னத்தை வச்சிருக்கிய? அங்க நம்ம பையன் 20 பேர் ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்குறானோ. மட்டன் பிரியாணி கேட்டா என்ன பிரியாணி போட்டிருக்கிய? நிறுத்து. இப்ப எதுக்கு கூறணி? ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னிய, என்ன ஃபங்க்ஷனு? கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்து. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமா? அன்னைக்கு காலையில ஜப கூட்டம் நடந்துச்சா? ஆமா நடந்து. சாப்பாடு எங்க வாங்கின? மன்னா மெஸ்ல. அதான் பிரச்சனை. உட்காருங்க அண்ணாச்சி. எப்பவுமே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கவே கூடாது. இனியாவது திருந்துங்க. அண்ணாச்சி ஒரு மட்டன் பிரியாணி பார்சல் போட்டு விடு. அண்ணாச்சி, உங்களை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் யாரும் இல்லை தெரியுமா? செத்தப்படாதீங்க, அமைதியா இருங்க. அவன் நிக்கிற இடத்துல நிக்கணும். ஒருத்தன் செய்யக்கூடாது. அசிஸ்டன்ட் செக் பண்ணுங்க. சார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. வெரி குட். இந்த காலத்துல இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ஆரோக்கியமா பண்றீங்க. இதை பாராட்டும் விதமாக உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறோம். நன்றி சார், இது என் கடமை சார். அண்ணாச்சி, மறந்துடவே கூடாதுன்னு ஒரு வேலை செஞ்சு அது மறந்துட்டேன் அண்ணாச்சி. அந்த பழைய சாம்பார்ல எண்ணெய் ஊத்தி மூடல, எண்ணெய் தூக்கி கீழே ஊத்துல. அந்த பூசண பூத்த சாப்பாடு குழிய தூண்டி போதல. செத்தப்படாதீங்க, அமைதியா இருங்க. ஆபீசர் வந்திருக்காரு பாரு, நல்ல சேர் எடுத்து போடு. ஒருத்தன் செய்யக்கூடாது. அவன் நிக்கிற இடத்துல நிக்கணும். செக் பண்ணுங்க. ஒரே புளிச்சோடையா இருக்கு சார். சாரே, அது புளிசாதம். பல கிளைகள் நமக்கு இருக்கு பாருங்க அண்ணாச்சி. அதனால இந்த ஒரு பயக்களும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. சரியே கிடையாது அண்ணாச்சி. பண்டு காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அதை எடுத்து தூர ஊத்துங்களா, அதை எடுத்து தூர ஊத்துங்களான்னு. கேட்கானுங்களா? நமக்கு தரம் தான் முக்கியம். என்ன சொல்றியா? சார் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிட்டேன். ஒரு பொருள் கூட நல்ல பொருள் இல்லை சார். எல்லா பொருள்லையும் கலப்படம் இருக்குது சார். வெளியே வாங்க. எங்க யாருக்கிட்ட யாருன்னு தெரியும்ல, எங்க பேக்ரவுண்ட் தெரியும்ல, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வெளியே வாங்க. அண்ணாச்சி யார் தெரியும்ல? ஹோட்டல்ல குப்பை இருக்கலாம், ஆனா ஹோட்டலே குப்பையா இருக்க கூடாது. சீல் வைங்க. ஐயோ இந்த மனுஷன் சொன்னது உண்மைதான் போலையோ. இவரை போய் இப்படி தப்பா நினைச்சிட்டோமே. சரி, இனிமேல் நமக்கு சாப்பாடுனா மன்னாதான். புதன்கிழமை சனிக்கிழமை மறந்துடாதீங்க. வரட்ட. அருமையாக நாடகம் நடித்து நம்மை சிரிக்க வைத்த சிறுவர்களுக்கு நன்றி. அபிநய பாடல். கள்ளமில்லா சிரிப்பிலே உள்ளம் நெகிழும், காண்போர் அனைவரின் மனதை கவரும் மழலையரின் அபிநய பாடல். கண்டுகளிப்போம்.
தங்கள் கை கால்களை அசைத்து தேவனை துதித்து இனிமையாக பாடல் பாடிய குயில்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனம். உம்மை போல் நல்ல மேய்ப்பன் இப்படி போடுங்க அப்படி போடுங்க, இடது பக்கம் வலது பக்கம் நல்லா வலியுங்க. இப்படி போடுங்க அப்படி போடுங்க, இடது பக்கம் வலது பக்கம் நல்லா வலியுங்க. வேகமாக சென்றிடுமே படகுதான், வேகமாக சென்றிடுமே படகுதான். அண்ணே, படகுல போய்கிட்டே இருக்கிற எங்களுக்கு ஏதாவது கதை சொல்லக்கூடாதா? சொல்றேன், கவனமா கேளுங்க. நல்லா என் கதையை கேளுங்க, நம்ம இயேசுசாமி கதையை கேளுங்க. நல்லா என் கதையை கேளுங்க, நம்ம இயேசுசாமி கதையை கேளுங்க. ஆடுகள் உயிர் வாழ தந்தவர், தன்னை தந்தவர். ஆடுகளுக்கு நுழைவாயில் நான்
நானே, ஆடுகளுக்கு நுழைவாயில் நானே, ஆடுகள் என் குரலை கேட்டிடுமே, கேட்டு பின்வருமே. கொள்ளையரும் பலருண்டு, திருடரும் கொள்ளையரும் பலருண்டு, இவர்களின் குரலையோ கேட்பதும் இல்லை, கேட்டு தொடர்வதும் இல்லை. மேய்த்திடும் மனிதர்களோ, கூலிக்கு மேய்த்திடும் மனிதர்களோ, ஓநாயை கண்டு பயந்திடுவர், பயந்து ஓடிடுவர். கேட்டிடுமே, ஆடுகள் என் குரலை கேட்டிடுமே, இவைகளுக்கு என் உயிரை தந்திடுவே, தந்து காத்திடுவே. நாளும் பின்தொடர்வேன் உம்மை நம்பியே என்று நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. வாழ்க்கை என்பது நீர்க்குமிழி போன்று நிலையற்றது என்பது உணர்ந்து இவ்வுலகில் இறைவன் நமக்கு அருளியுள்ள இந்த வாழ்க்கையை அவர் விரும்பும் வகையில் அர்த்தமுடனும் அழகுடனும் பொறுப்புடனும் வாழ்வோம். விண்ணகப் பயணம் நாடகம் சிறுவர் சிறுமியர்கள். வான் படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். நீ எப்படி வந்த? கடவுள் உன்னை மன்னகத்துக்கு போக சொல்றத பார்த்தேன். நானும் உனக்கு தெரியாம உன் பின்னாடியே வந்துட்டேன். சரி சரி, சேட்டை பண்ணாம இரு, இல்லைன்னா திருப்பியும் விண்ணகத்துக்கே அனுப்பி விட்டுருவேன். சரி அக்கா. டெய்லியும் 7-8 மாத்திரை திங்க வேண்டியதா இருக்குதே. ஏமா இந்த காலத்துலலாம் சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மாத்திரையில தானே வாழ்றாங்க. 55 வயசாயிட்டு இன்னும் 25 வருஷமாட்டி வாழணும். ஆமா, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியோட கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். வான் படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். யாருப்பா இது? திடுதுப்புன்னு மேல இருக்காங்க. ஏதோ வெள்ளையா இருக்காங்க. ஏதோ பேயா இருக்குமோ? போறீங்க. நான் தான் விண்ணகத்தில் இருந்து வந்த வானதூதர். என்னது வானதூதரா? வானதூதர்களும் நல்லா தான் இருக்காங்க. கேட்கலவா? நீ என்ன வானதூதருக்கு தங்கச்சியா? ஆமா தாத்தா. சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களையும் பாட்டியும் மேல தூக்கிட்டு போவதா? மேலையா? போவாதீங்க. சும்மா இரு.
சேட்டை பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன். சேட்டை பண்ணா திருப்பி விண்ணகத்துக்கே அனுப்பி விட்டுருவேன். வேண்டாம் வேண்டாம். கடவுள் வான் வீட்டை சுற்றி பார்க்க உங்களை அழைத்து வர சொன்னார். விட்டு போனீங்கன்னா அங்கேயே வச்சிருவீங்களோ? இல்ல இல்ல, 2 நாள் விண்ணகத்தை சுற்றி பார்த்துட்டு கொண்டு வந்து விட்டுருவோம். நான் வரல. நான் மட்டும் போயிட்டாருடா. இல்ல இல்ல, நம்ம எவ்வளோ நாள் தான் சேதுவை தானே சுற்றி பார்க்கறது. ஒரு 2 நாள் விண்ணகத்துக்கு போயிட்டு வருமே. இருங்க, எடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. என்னது இது? இந்த பொருட்கள்லாம் விண்ணகத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. என்னால பொடி இல்லாம இருக்க முடியாது. என்னால மாத்திரையும் வெத்தலையும் இல்லாம இருக்க முடியாது. உங்களை விண்ணகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. இருங்க, வச்சுட்டு வந்துடுறோம். பாட்டி, தாத்தா, நீங்க 2 பேரும் ஒளிச்சு வச்சிருக்க பாத்துட்டேன். என்னம்மா சொல்ற? நீங்களும் தாத்தாவும் ஒளிச்சு வச்சிருக்க பாத்துட்டேன். கேட்கல. சவரியாய் பாட்டி, நீங்களும் தாத்தாவும் ஒளிச்சு வச்சிருக்க பாத்துட்டேன். இந்தம்மா சொல்லிடாதான் ஏஜென்ட்ட. என்னது பக்கத்துல இருந்து கருக்கு முடுக்குன்னு கடிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி வாங்க போலாம். இங்க கொஞ்ச நேரம் பொறுத்து இருங்க. வான் படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். வான் படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். அமைதியா இரு, இங்க வா. உன்னை என்ன சொன்ன? சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இல்லைன்னா திருப்பி விண்ணகத்துக்கே அனுப்பி விட்டுருவேன். வேண்டாம் வேண்டாம், இனிமேல் சேட்டை பண்ண மாட்டேன். நான் தான் விண்ணகத்திலிருந்து வந்த வானதூதர். கடவுள் வான் வீட்டை சுற்றி பார்க்க உன்னை அழைத்து வர சொன்னார். ஓ, ஸ்கை ஹவுஸா? ஆமா ஆமா. சரி, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஃப்ரீயா கூட்டு போறீங்களா, ஏதாவது ரூபாய் கொடுத்து கூட்டு போறீங்களா? ஃப்ரீயா தான். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இது என்னது? இதுதான் செல்போன். இதுல உன்னோட ஃபேஸ் எல்லாம் தெரியும். கொண்டாங்க. இது என்ன கருப்பலகை? இதுதான் செல்போன். சரி, இந்த பொருட்கள் எல்லாம் விண்ணகத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. நான் ஒரு வாய் சோறு இல்லாம கூட இருக்கிறேன். ஆனா இந்த செல்போன் இல்லாம என்னால இருக்கவே முடியாத. அப்போ உன்னை விண்ணகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாத. சரி, நான் போய் வச்சுட்டு வரேன். ஒளிச்சு வச்சிருக்கான். உன்னை இதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ப்ளீஸ் நான் என் பாக்கெட்ல தானே இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம தான் போகுது. சரி, பாத்துருவா. என் பாக்கெட்ல தானே இருக்கு. பாப்பேன். சரி வாங்க போலாம். வான் படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். ஏதோ சத்தம் கேட்குது. ஒருவேளை மழை பெய்யுதோ? வான் படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். யார் அது?
நிம்மதியா மேக்கப் கூட போட விட மாட்டேங்காங்க. இந்த வாரேன். வாவ், எவ்வளோ அழகா இருக்கீங்க. இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப அழகுன்னு நினைச்சேன். நீங்க என்னோட ரொம்ப அழகால இருக்கீங்க. உங்களோட பியூட்டி டிப்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? நான் தான் விண்ணகத்தில் இருந்து வந்த வானதூதர். விண்ணகமா? விண்ணக டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கலாம், டெலிகிராம் பண்ணியிருக்கலாம். இப்படி திடீர்னு வந்தால் நான் என்ன செய்வேன்? விண்ணகத்துக்கு 2 நாள் டூர் வந்துட்டா என்னோட எக்ஸ்போர்ட் கம்பெனியை யார் பார்த்துப்பா? 75 பவுன் நகைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், 2 நாளில் வந்துடும். என்னோட பிஸ்னஸ் கோடி கணக்கில் லாஸ் ஆயிரும். நீங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க, நேரம் ஆயிட்டே இருக்கு. நீங்க வரலன்னா சொல்லிடுங்க, நான் வேற யாரையாவது கூட்டிட்டு போறேன். வாரீங்களா வரலையா? அழகா இருக்கேன்னு பார்த்தா ரொம்ப தான் கோவக்காரியா இருக்கீங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, யோசிச்சுட்டு வரேன். கடவுள் இவ்வளவுலாம் போய் விண்ணகத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்களே. ஆமா ஆமா, இவளோட தொல்லை ரொம்ப பெரிய தொல்லையா தான் இருக்கு. விண்ணகம்னா ஒரே கோல்டால நிறைஞ்சிருக்குமோ? அங்க போயிட்டு நம்ம என்ன பிச்சைக்காரி மாதிரியா இருக்கிறது? எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். டெபிட் கார்டு இருக்கு, மேக்கப் செட்டு கூட இருக்கு, தேவையானது எல்லாமே இருக்கு. சரி போவோம். நான் ரொம்ப அழகா இருக்கேனா? என்னது இது? இந்த பொருட்கள்லாம் விண்ணகத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அப்ப எல்லாமே அங்கேயே இருக்குமா? ஐயோ ஐயோ. சரி போய் வச்சுட்டு வரேன். ரொம்ப தான் வேணாமணிக்கியா இருக்கா. டெபிட் கார்டை மட்டும் மறைச்சு வச்சுப்போம். ஏஞ்சலுக்கு எனக்கு தெரியா போது. இந்த டெபிட் கார்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம தான் போகுது. என் கையில தானே இருக்கு, எப்படி காணாம போகுதுன்னு பாக்கேன். சரி வாங்க போலாம். கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க. வான் படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். யார் நீங்க? இவ்வளோ அழகா இருக்கீங்க. நான் தான் விண்ணகத்தில் இருந்து வந்த வானதூதர். கடவுள் வான் வீட்டை சுற்றி பார்க்க உன்னை அழைக்கிறார். வரியா? அப்படியா? விண்ணகமா? வரேனே. இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். இந்த லாட்டு பொருட்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இதே விண்ணகத்துக்கு எடுத்துட்டு போமா? இது இவ்வுலகை சார்ந்தவை. நம்மளுக்கு விண்ணகத்தந்தையின் அன்பு மட்டுமே போதும். சரியா? சரி சரி, வச்சுட்டு வரேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரவா? விண்ணகத்தந்தை உன்னை மட்டும் தானே அழைச்சிட்டு வர சொன்னாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரேனே ப்ளீஸ். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. 2 நாள் விண்ணகத்தை சுத்தி பார்த்துட்டு கூட்டிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுறேன். சரியா? சரி. ஆமா இருப்பாங்க. மாதா இருப்பாங்களா? மாதா கூட இருக்காங்க. அங்க எல்லா புனிதருமே இருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்க கூட பேசுவாங்களா? எல்லாருமே அவங்க கூட பேசுவாங்க. சரி வாங்க போலாமா? என்னோட செல்போனையும் காணுங்க. இந்த உன்னோட செல்போன். ஐயோ, என் ட்ரெஸ்லாம் அழுக்காயிட்டு. டெபிட் கார்டு கூட காணும். இந்தா இருக்கு.
டேய் அங்க பாருங்கடா, ஏஞ்சல் குழந்தைங்களோட பறந்து போறாங்க. மாணவர்களே என்னை கூட்டு போங்க, நான் போறேன். எங்களை விட்டுட்டு போவாதீங்க. நீங்களும் வர எங்களை விட்டுட்டு போவாதீங்க. நன்றி. நாடகம் நடித்த சிறுவர் சிறுமிகளுக்கு நன்றி. பரிசு வழங்குதல். நம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு வருகை பதிவிற்கும் கலை போட்டிக்குமான பரிசு வழங்க நமது பங்கு தந்தையை அழைப்போம். வாரந்தோறும் மறைக்கல்வி வகுப்புக்கு வருகை புரிந்த மாணவர்களின் பெயர் பட்டியல். ஜஸ்வின் மரியகனி மிர்சிகா அனைவரும் கரவொலி எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்தலாம். ஜோனல் ஆல்பன் நேவிசன் எஸ் ஆசிகா ஆரோக்கியமேரி யூகேஜி மற்றும் முதல் வகுப்பை சார்ந்த மாணவர்கள். ஆரோன், ஜெய்சன் நிவிலின் அனிஷ் அஸ்வின் அகஸ்டின் ஆண்ட்ரியா திஷினா ஜெனிஷா. கலை போட்டிகளுக்கான பரிசுகள். முதல் வகுப்பு முதல் பரிசு அஸ்வின். இரண்டாம் பரிசு திஷினா. இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு ஜீவாசிகா மற்றும் மதுரிமா. இரண்டாம் பரிசு அனிஷா. மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு ஜெபிஷா. இரண்டாம் வகுப்பு ரோகன். நான்காம் வகுப்பு முதல் பரிசு ஜெஃபிகா. இரண்டாம் பரிசு விவிலின். ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு ஆரோக்கிய மிர்சிகா. இரண்டாம் பரிசு செல்வகனி. 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். முதல் வகுப்பு சஞ்சு. இரண்டாம் பரிசு அர்னால்டு. 8 மற்றும் 9 வகுப்பு மாணவர்கள். முதல் பரிசு சகாயமேரி. இரண்டாம் பரிசு ஆரோக்கியமேரி. பரிசு
பரிசுகளை வழங்கிய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. ஆராதனை என்பது உதடுகளின் அசைவுகள் அல்ல, உள்ளத்தின் அசைவுகள். இறை அன்பை உணர்ந்தவர்களாய் நடனமாடி ஆராதனை செய்ய வருகிறார்கள். நாம் அசைவுறாமல் காண கண்கள் இரு போதாது, பார்ப்போமா எம் மறைக்கல்வி குட்டிப்பூக்களின் நடனம். God of Jacob, great I am, King of angels, Son of man, voice of many waters, song of heaven's throne, louder than the thunder, make your glory known. Hail, hail, Lion of Judah, let the lion roar. Hail, hail, Lion of Judah, let the lion roar. Hail, hail, Lion of Judah, let the lion roar. Hail, hail, Lion of Judah, let the lion roar.
raised up. Oh mountain, be made low. Oh valley, be raised up. Oh mountain, be made low. வளைந்து நெளிந்து செல்லும் புழு போன்று வளைந்து நெளிந்து அனைவரின் மெய்சிலிருக்கும் வண்ணம் அழகாக நடனமாடிய அன்பு செல்லங்களுக்கு நன்றி. வீரர்களின் அணிவகுப்பு வெற்றியை நோக்கி பயணம். எறும்புகளின் அணிவகுப்பு உணவனை நோக்கி பயணம். எம் மழலையர்களின் அணிவகுப்பு விவிலிய மாந்தர் வழி பயணம். விதவிதமான ஆடைகள் அணிந்து தங்கள் அழகிய நடையின் மூலம் அனைவரையும் மகிழ்வித்த குட்டீஸ்களுக்கு நன்றி. பரிசு வழங்குதல். நம் மறைக்கல்வி மாணவர்களின் தேர்வுக்கான பரிசு வழங்க நமது பங்கு தந்தையை அழைப்போம். மறைக்கல்வி தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் பரிசு பெற்ற மாணவர்களின் பெயர் பட்டியல். முதல் வகுப்பு முதல் பரிசு திஷினா மற்றும் ஜெனிஷா. இரண்டாம் பரிசு அஸ்வின். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம். இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு ஜீவா ஆசிகா.
இரண்டாம் பரிசு மரிய ஜனனி மற்றும் சைமன். மரிய ஜனனி மற்றும் சைமன். மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு ஜெபிஷா. முதல் பரிசு ஜெபிஷா. இரண்டாம் பரிசு ரோஹன். இரண்டாம் பரிசு ரோஹன். நான்காம் வகுப்பு முதல் பரிசு ஜெஃபிகா. ஜெஃபிகா. இரண்டாம் பரிசு கிறிஸ்டோபர். கிறிஸ்டோபர். ஐந்தாம் வகுப்பு முதல் பரிசு ஆரோக்கிய மிர்சிகா. இரண்டாம் பரிசு மரிய செல்வகனி மற்றும் ஜெசிகா. 6 மற்றும் 7ஆம் வகுப்பு முதல் பரிசு நிதிஷ்குமார் மற்றும் ஜோன். நிதிஷ்குமார் மற்றும் ஜோன். இரண்டாம் பரிசு ஜோ. 8 மற்றும் 9ஆம் வகுப்பு முதல் பரிசு சகாயமேரி. சகாயமேரி. இரண்டாம் பரிசு ஆரோக்கியமேரி. பரிசுகளை வழங்கிய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. ಈ ಪೆಣ್ಕುಟ್ಟಿಗಳು ಎವಡ പോകാನು? അവ കാണാ ഊരിന് കല്യാണ കളിക്ക പോകാനു. അപ്പോ നമുക്ക് പോകാം. ഓ ചേച്ചി. ഞാൻ എൻ്റെ ഏട്ടനോടെ പോകാനു. ഓക്കേ ചേച്ചി. ചേച്ചി ചേച്ചി എല്ലാരും വിളിക്കാണു ചേച്ചി. ஓ சாரி, மலையாளம் அறியா? இயேசு கானா ஊரில் முதல் அற்புதம் செய்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அற்புதத்தை நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள் இம்மறைக்கல்வி மாணவிகள். Zilla zilla dum dum, zilla zilla, zilla zilla dum dum, zilla zilla.
வண்ணம் ஆடை அணிந்து மிக அருமையாக நடனமாடிய சேதுக்கு வாய்த்தான் மலையாள சிறுமிகளுக்கு நன்றி. தலைவர் உரை. நமது பங்கு தளத்திலே சிறப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தையை தலைவர் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். மாதவிலே இந்த 3ஆம் நாள் திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்ற விதமாக மிக அழகாக நடனமாடி பாடி நாடகங்கள் மூலம் நம்மை மகிழ்வித்தவர்கள் நம்முடைய குழந்தை ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் ஆசிரிய பெருமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் அருள் சகோதரிகளுக்கு அவர்கள் செய்த எல்லா பணிகளையும் சிறப்பாக அமைந்திருந்தன. எனவே நம்முடைய நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மாதவிலே உங்கள் வாழ்க்கையில் 3 செயல்களை மட்டும் நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த 3ஐயும் நீங்கள் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களால் வளர முடியும். 1, சோம்பேறிகளாக ஒருபோதும் இருக்காதீர்கள். சோம்பேறித்தனம் உங்களுடைய வாழ்வை அடிமட்டத்திற்கு தான் அழைத்து சென்று கொண்டே இருக்குமே தவிர ஒருபோதும் உங்களை உயர விடாது. எனவே சோம்பேறித்தனம் உங்களிடம் எதிலெல்லாம் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அந்த சோம்பேறித்தனத்தை உங்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றி விடுங்கள். 2வது, குறை கூறிக்கொண்டே இருக்காதீர்கள். பல நேரங்களில் நீங்கள் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு உங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பீர்கள். எனவே உங்களுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். எனவே குறை கூறுவதை நிறுத்திவிட்டு எப்படி நாம் நிறைவானவற்றை அடையலாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். 3வது, இந்த வாழ்க்கையை நினைத்து சலிப்பு தட்டாதீர்கள். என்னடா வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சலிப்பு தட்ட ஆரம்பிக்காதீர்கள். இந்த 3ம் உங்களிடம் இருந்த அதை நீங்கள் வெளியே தள்ளிவிடுங்கள். சோம்பேறிகளாக இருக்காதீர்கள். அதற்கு மாறாக சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு செயல்படுகின்றவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். குறை கூறுகின்றவர்களாக இருந்தீர்கள் என்றால் அதை மாற்றிவிட்டு நிறைவானவற்றை பேசுகின்றவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சலிப்பு தட்டி கொண்டு ஐயோ இந்த வாழ்க்கை ஏன் இப்படி எனக்கு மட்டும் இருக்கிறது என்று நீங்களே உங்களை மட்டமாக்கி கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை மாற்றி நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று, இந்த உலகம் அருமையானது, அழகானது, நமக்காக உருவாக்கப்பட்டது என்று நினைக்கின்ற பொழுது நீங்கள் சலிப்பு தட்டுவதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அடைய கற்றுக்கொள்வீர்கள். இந்த 3ஐயும் உங்கள் மனதில் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் 3 நபர்களோடு சேரவே சேராதீர்கள். இந்த 3 நபர்களோடு நீங்கள் சேர்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. 1, உங்களுக்கு வலதுபுறத்தில் இருப்பவர். ஒரு நாளும் அவர்களோடு சேராதீர்கள், உங்கள் வாழ்க்கை முன்னேறவே முடியாது. 2வது, உங்களுக்கு இடதுபுறத்தில் இருப்பவர். விளங்கவே மாட்டீங்க. இவர்களால் தான் உங்களுடைய வாழ்க்கை உயர முடியாமலே இருந்து கொண்டிருக்கும். 3வது, முட்டாள்களோடு ஒருபோதும் சேராதீர்கள். முட்டாள்கள் எப்பொழுதுமே சிந்திப்பது நல்லவைகளை பற்றி சிந்திக்க மாட்டார்களே தவிர அவருடைய அடிமுட்டாள்தனத்திலிருந்து சிந்தித்து உங்களை அதைவிட முட்டாள்களாக கோமாளிகளாக மாற்றிவிடுவார். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 நபர்களோடு சேருவதை தவிர்த்து விட்டீர்கள் என்றால் உங்களால் சோம்பேறித்தனத்தை எடுத்துவிட்டு நன்மை செய்ய முடியும். அதே வேளையில் உங்களால் இந்த வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயல்பட முடியும். நீங்கள் நன்மை நிறைந்தவர்களாக முழுமையும் பெற்றவர்களாக இருப்பீர்கள். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வாழ தூய சவேரியா நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நன்றி. தலைவர் உரை வழங்கிய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசு வழங்குதல். ஆசிரியர்களுக்கான பரிசு ஞானசெல்வி, ஹேமா, பிரேமா, ஜோசிபா,
பேபி சாலினி, அருட்சகோதரி ஜாய்ஸ் மேரி, அருட்சகோதரி டெய்சி மேரி, நான்சி, மரியா அனுசியா. நன்றியுரை கூறாமல் எந்த விழாவும் நிறைவுறாது. நன்றியுரை கூற எம் மறைக்கல்வி ஆசிரியர் ஞானசெல்வி அவர்களை அழைக்கிறோம். நன்றி சொல்கிறேன் செய் நன்றி மறவாது. பேணி காத்து வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுகிறேன். என்னை நன்றி உரை பேச அழைத்தமைக்கும் உளமாற வாழ்த்தும் பாராட்டும் கூறிய பாசமிகு பங்கு தந்தைக்கும், நினைப்பதை எண்ணங்களாக்கி எண்ணங்களை செயலாக்கி எம்மை வழிநடத்திய அருட்சகோதரி டெய்சி அவர்களுக்கும், தோரணமாய் கரம் கோர்த்து செயல்பட்ட மறைக்கல்வி ஆசிரிய தோழிகளுக்கும், துள்ளி குதித்து விளையாடும் மாணவ பருவத்தை கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கும், விழாவினை கண்டுகளித்த பெரியோருக்கும் பெற்றோருக்கும், குரல்களை கணீரென்றும் இனிமையாகவும் ஒலிக்கச் செய்தமைக்கும், நிகழ்வுகள் அனைத்திலும் பிரகாசத்தை ஊட்டி மெருகேற்றிய ஒளி அமைப்பாளருக்கும், மேடை அலங்காரம் செய்தவர்களுக்கும், பங்கு தந்தையின் பாராட்டலுக்கும் வாழ்த்துக்கும், கரம் தந்த பரிசுக்கும் கைகளை தட்டிய கரங்களுக்கும், மழை துளிகளினாலும் பந்தல் நனைந்தும் குளிரினையும் பொருட்படுத்தாமல் விழாவினை கண்டுகளித்து ஆதரவு அளித்த உங்களுக்கும், மறைமுகமாக உதவிய நல்ல உள்ளத்துக்கும், சொல்ல மறந்து விடுபட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என் நாவினைக்க நன்றி கூறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. நன்றியுரை கூறிய மறைக்கல்வி ஆசிரியை ஞானசெல்வி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனம். என்னப்பா ஒரே டிஜே சாங்கா போடுறீங்க?
நீங்க காது கேக்குற மாதிரி ஒரு நல்ல பாட்டு போடுங்கப்பா. இதான் போட்டுருவோம். ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை இயேசு அப்பா ரத்தத்தினால் தம்பி தங்காய் விடுதலை அட்டுக்குட்டி ரத்தத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை இயேசு அப்பா ரத்தத்தினால் உனக்கு எனக்கு விடுதலை 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 கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை புலாங்கல்லு கவனினால் இஸ்ரவேலுக்கு விடுதலை இயேசு அப்பா நாமத்தினால் டெவிலில் இருந்து விடுதலை 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 நமக்கு விடுதலை 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 நமக்கு விடுதலை 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 விடுதலை. சரி சரி, எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிப்போம். வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழென்றும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு, புனிதர் கோயில் திறந்துருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. சவேரியாரே உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே.
சவேரியாரே வாழியவே வாழியவே சவேரியாரே எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே ஆமால பாடிடுவோம் சவேரியாரே உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே யங் ராக் டான்சர்ஸ் நடந்தாலே களைகட்டும் ஆடினாங்க சும்மா வேற லெவல் செம செம சூப்பர். இறுதியாக பாப்பிரை பண் வாழ்ந்திடவே எங்கள் திரு தந்தை தினம் வாழ்க வாழ்கவே வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க ரோமையிலே கொழுவீச்சிருந்து இந்த உலகமெல்லாம் அரசாளுகின்றார். ரோமையிலே கொழுவீச்சிருந்து இந்த உலகமெல்லாம் அரசாளுகின்றார். மஞ்சள் வெள்ளை கொடி நிழலில் மக்கள் மனங்களில் எல்லாம் வாழுகின்றார். மஞ்சள் வெள்ளை கொடி நிழலில் மக்கள் மனங்களில் எல்லாம் வாழுகின்றார். வாழ்ந்திடவே எங்கள் திரு தந்தை தினம் வாழ்க வாழ்கவே வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க